ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். இது உங்களுடைய மனதில் ஆணித்தரமாய் பதித்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற நிலைமை மாறும், இந்த நிலை மாறும், இந்த கடன் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த மனிதர்கள் மாறுவார்கள் என்பதை நாம் வைத்து தான் சீக்கிரத்தில் மாறும் என்று அறிக்கையிட்டு பாருங்க. நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சீக்கிரத்தில் மாறணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை தருகிறவர் யார் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு 2 காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், சங்கீதம் 81 சங்கீதம் 13வது வசனமும் 14வது வசனத்திலையும் இவராய் வாசிக்கிறோம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, இதில் 2 காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செவி கொடுப்பதுனா என்னன்னு தெரியுமா? அவருடைய வசனத்தை கவனமாய் கவனித்து அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவது தான் செவி கொடுப்பது. இன்றைக்கு அநேகர் வசனத்தை கவனிக்கிறவர்கள் உண்டு, ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்க்க முடியவில்லை. நீங்கள் வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டு அந்த வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், சீக்கிரத்தில் உங்களுடைய எதிராளிகளை தாழ்த்துவேன் என்று சொல்லி 81 சங்கீதம் 14வது வசனத்தில் நான் என்ன செய்வேன், சீக்கிரத்திலே உங்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கை உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறதானே எதிராளிகள்னால் யார் தெரியுமா? எதிராளி என்பவன் பிசாசு தான் நமக்கு எதிராளி. அது மாத்திரமல்ல, பிரச்சனையை கொண்டு வருகிறவன் தான் நமக்கு எதிராளி. தேவையில்லாதபடி பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களா, நம்மளை காயப்படுத்துகிறார்களா, வார்த்தையில் காயப்படுத்துகிறார்களா, இவர்கள் தான் எதிராளி. அதே போல் நமக்கு வழக்குகளை கொண்டு வருகிறார்களா, இவர்கள் தான் எதிராளி. அநியாயங்கள் செய்கிறார்களா, அவர்கள் தான் எதிராளி. அப்படிப்பட்டவர்களை தான் நான் சீக்கிரத்தில் என்ன செய்வேன், நான் தாழ்த்துவேன் என்பதாக கர்த்தர் பேசுகிறார். அவர் நமக்கு சீக்கிரத்தில் இதை செய்யணும்னா நாம் அவருக்கு செவி கொடுக்கணும். 2வது, அந்த வசனத்தில் ஆண்டவன் நம்ம கூட பேசின ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவருடைய வழிகளில் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கலாம், மனதில் எவ்வளவோ நினைக்கலாம். நாம் அநேக காரியங்களை நினைத்து நமக்குள்ளே சில பாதைகளை அமைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வழி இதுவே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். வழினா என்ன? ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். எனவே தான் 128 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் வழிகளில் நடக்கிறவன் தான் வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனைவி தான் வீட்டோரம் கனி தருகிற திராட்சை கொடிகளைப் போல் இருப்பாள். அவனுடைய பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல சுற்றிலும் இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு என்ன செய்யணும், கனிகளை தர வேண்டும். அதே போல் இனிப்பாக இருக்க வேண்டும். வாழ்க்கை கசந்து போய் காணப்படுகிறது. மதுரமாய் இருப்பதற்கு நீங்கள் வழிகளில் நடந்து பாருங்க. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை ஆண்டவர் தாழ்த்துவார். எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் அவருடைய காரியத்தை திருப்புவார், அவருடைய கையை திருப்புவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், அவருடைய வழிகளில் நடந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் என்று சொன்ன வார்த்தையின் படியே ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.